ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதி ஐயர்கிட்ட கேட்குறாங்க, ஐயரே நீங்கள் சொல்கிற மாதிரி பூஜைலாம் பண்ணால் கண்டிப்பாக பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒன்று சேருமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த ஐயர் சொல்கிறாங்க, கண்டிப்பாம்மா அந்த பூஜை செஞ்சவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க, பேசாமல் மாமாவை கூட்டிகிட்டு வந்து நம்மளும் இந்த மாதிரி பூஜை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஐயரை பார்த்தேன், அவங்க ஒரு பூஜை பண்ணால் பிரிஞ்சிருக்க குடும்பம் கூட ஒன்று சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்காக நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணணுமாம்மா, நீங்கள் என் கூட சேர்ந்து பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதி நம்ம பூஜை பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா என்னோட அம்மா அந்த கோயிலுக்கு வரமாட்டாங்க, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க. சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேரையும் ஊர் முன்னாடி அசிங்கமாக அடிவாங்க வச்சுட்டாங்கல்ல, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். கார்த்தி, நீ ரேவதிக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டு என் அக்கா கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, கண்டிப்பாக உன்னைய கையும் கழுமா நான் அக்கா கிட்ட மாட்டி விட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுறாங்க. அவன்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா உன்கிட்ட நான் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறேன், இவன் தான் கார்த்தி, இவனை நீ நல்லா ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ரேவதின்ற ஒரு பொண்ணையும் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து நீ அமுச்சு விட்டுறணும், இதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க. அவனும் கார்த்தி ரேவதியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க ரெண்டு பேருமே கோயிலில் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமல் இவன் திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்துடுறான். அந்த வீடியோவை நம்ம சந்திராவுக்கு அமுச்சு விட்டுறான். மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன், அவங்க ரெண்டு பேருமே கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்த்ததுமே சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரேவதி என்னைவா நீ நக்கல் பண்ற, இருடி இனிமேட்டு பாரு, வீட்டை விட்டே நீ வெளியில போகாத அளவுக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ஓடி போறாங்க. சாம்பிச்சரி கிட்ட சொல்றாங்க, அக்கா நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, அந்த ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாம கார்த்தி கூட தான் ரேவதி சுத்திக்கிட்டு இருக்கா, நான் சொல்றத இப்பயும் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே அந்த மாதிரி பூஜை பண்றதை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சாம்பிச்சரிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சந்திரா இது, ரேவதி இப்படியெல்லாம் பண்ணுறவ கிடையாதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நீ நம்பலைனா என் கூட இந்த கோயிலுக்கு வா, நேராகவே நீ பார்த்து உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடிச்சேரியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இவ்வளோ நாளாக நீ என்ன சொல்லிட்டு இருந்த, நான் வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் தானே சொல்லிட்டு இருந்தேன், இப்போ தெரியும் யார் உன் முன்னாடி நாடகம் ஆடுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம சாமுடிச்சேரியை கையோட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனால் கோயிலில் யாருமே என்ன சந்திரா எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது சந்திரா சொல்கிறாங்க, அங்கே பாரு உன் பொண்ணு பண்ணுற வேலையை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்போ நம்ம ரேவதி கார்த்தி ரெண்டு பேருமே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம சாம்பிச்சரி உடஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னும் சந்திரா இது ரேவதி என்கிட்ட என்னென்னமோ சொன்னா, அந்த கார்த்தி இனிமேட்டு பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேனேக்கா, ரேவதி கார்த்தி ரெண்டு பேருமே ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க, என் கண்ணால் பார்த்தேன், ரேவதி கார்த்தியோட வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சாம்பிச்சரிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அந்த இடத்துக்கு போயிட்டு கார்த்தியை செம்மையாக திட்டுறாங்க, ஏ டிரைவர் என்ன தைரியம் இருந்தா என்னையவே நீ நம்ப வச்சு ஏமாத்திருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா, எனக்கு நல்லாவே தெரியும் சித்தி இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் பார்த்த எதுவுமே உண்மை கிடையாது, குடும்பம் நல்லதுக்காக தான் நாங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம சந்திரா வந்து சொல்கிறாங்க, போதுண்டி இனிமேட்டு நீ நடித்து யாரையும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாம்பிச்சரி சொல்கிறாங்க, ரேவதி நான் உங்கள் ரெண்டு பேரையும் அப்படி நம்பினேன், அந்த கார்த்தி சொன்னதையும் நம்பினேன் நீ சொன்னதையும் நம்பினேன், கடைசியில் என்னவே நீங்கள் ஏமாற்றிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், ரேவதி நீ என்ன நினச்சாலும் சரி அந்த கார்த்தி கூட உன்னை நான் சேர்ந்து வாழவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் பண்ணது மட்டும் சரியா, எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையே மறைச்சி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தீங்களே, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாம்பிச்சரி சொல்கிறாங்க, ஆமா ரேவதி நான் தப்பு தான் செஞ்சேன், நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், அந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் என்னைக்குமே ஒத்து வராது, அப்படி இருக்கிற குடும்பத்தில் எப்படி நான் உன்னைய வாழ வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு என்னைக்கு கார்த்தி மாமா தான் என் கழுத்தில் தாலி கட்டினாருன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், அவர் கூட தான் நான் இனிமேட்டு இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாம்பிச்சரி சொல்கிறாங்க, ரேவதி என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற, நான் சொல்கிறத கேளு, உனக்கு நான் வேற மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்க தான் போகிறேன், இந்த கார்த்தி கூட சேர்ந்து நீ வாழவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு கார்த்தி மாமாவை தான் பிடிச்சிருக்கு, நான் அவர் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி இப்போதைக்கு நீ அம்மா கூட போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சாம்பிச்சரி சொல்கிறாங்க, இங்கே பாரு டிரைவர்
நீ கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட ரேவதியை வெறுக்கிற மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்த. இதுக்கப்புறம் உன்னோட நடிப்பெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லை. நான் சொன்னது தான். மாமா கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நான் இன்னும் ரேவதியை உங்ககிட்ட பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கல. அப்படி நினச்சிருந்தேன்னா நான் என்னைக்கோ உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஆனால் ரேவதி அவளாக தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா கார்த்தி மாமா இப்போ வரைக்கும் கூட நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. அதை நானாக தான் கண்டுபிடிச்சி கார்த்தி மாமா கிட்டே கேட்டேன். இப்போ என்னம்மா பண்ண முடியும்? அவர் என் புருஷன் இல்லைன்னு ஆயிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, ரேவதி நீ என்ன சொன்னாலும் சரி நான் கேட்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்தியை என் வீட்டு மாப்பிள்ளையா என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதி இப்போதைக்கு எதுவும் சண்டை போடாத, நீ அம்மா கூட போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை சாம்பிடிச்சிட்டு கூட அமுச்சு விட்டுடுறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ரேவதியை செம்மையாக திட்டுன்னு திட்டுறாங்க. இங்கே பார் ரேவதி, இதுக்கப்புறம் அந்த கார்த்தி கூட நான் உன்னைய பார்த்தேன் அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா வந்து சிரிக்கிறாங்க. என்ன நான் ஆட்டம் போட்ட ரேவதி இப்போ பார்த்தியா அழுதுகிட்டு இருக்க, இது தாண்டி நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் ரேவதியை பார்த்து அப்படியே நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க. அப்போது மயில் வாகனத்துக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. என்னப்பா சகல இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அப்போது ரேவதிக்கு நீ தான் ரேவதியோட புருஷன்ற உண்மை தெரிஞ்சு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. நான் வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த சின்னத்தை வந்து இந்த மாதிரி குட்டியை குழப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே மயில் வாகனம் சொல்கிறாங்க, இப்போ என்னப்பா பண்ணுறது, அத்தை வேற மாமாவை கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்ப மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நான் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடை நம்ம ரேவதிக்கு கார்த்தி கால் பண்ணி சொல்கிறாங்க, ரேவதி வீட்டில் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அத்தை மாமாவை கண்டிப்பாக கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க விடவே மாட்டாங்க. அதனால் நீ ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. ரேவதியும் சரி மாமா நான் அதுபடியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்பிடிச்சிட்டு கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் புருஷன் கார்த்தி மாமா தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் எதுக்காக இருக்கணும்? எனக்காக அவர் எவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்காரு தெரியுமா? அங்கே தான் நான் இனிமேட்டு போய் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே சாமுஸ்ரீ பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது சந்திரா சொல்கிறாங்க, ரேவதி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, உனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கோயிலில் காசை வெட்டி போட்டு உங்கள் உறவெல்லாம் முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் உறவு முடிச்சிட்டிங்கன்னா எங்கள் உறவு முடிஞ்சதடா அத்தம்மா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. என் மனசில் கார்த்தி மாமா தான் இருக்காரு, கார்த்தி மாமா மனசில் நான் தான் இருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ரேவதி கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. அப்போ சாம்பிடிச்சரி எவ்வளோ தடுக்கிறாங்க. ரேவதி இதுதான் உன்னோட முடிவா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் என் புருஷன் வீட்டுக்கு போகிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பொட்டு படிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த சைடு சந்திரா வந்து ரேவதியை கை பிடிச்சி இழுக்கிறாங்க. ரேவதி நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரேவதிக்கு சமக்கம் வந்து நம்ம சந்திராவை அடிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்திவோட வீட்டுக்கே போயிடுறாங்க. இதில் என்ன ஒரு பிளான்னா நம்ம ரேவதியை சாம்பிடிச்சு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம ரேவதி சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு வரணும்னா அப்பா இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும், அப்படி இல்லைன்னா நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதியை ஆர்டர் போடுவாங்க. அதை கேட்டுட்டு சாம்பிடிச்சரியும் வேறு வழி இல்லாமல் ராஜராஜனை கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க வைப்பாங்க. இதுதான் நடக்க போது, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படியோ ஒரு வழியாக சாம்பிடிச்சரிக்கு ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.